அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை. இந்த வக்ர நிலை வரக்கூடிய ஜூன் மாதம் 29 சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. வரக்கூடிய நவம்பர் மாதம் 15 வரைக்குமே வக்ர நிலையில் இருந்து கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆயுள் காரகன், ஜீவன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது கடகராசி நேயர்கள் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதாவது உள்ளமும் தெளிவாக இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களும் சரியான முறையில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிறைந்தவங்க தான் கடகராசி நேயர்கள். கடந்த காலம் உங்களுக்கு கண்டகச்சனி, இப்போவும் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது. இந்த அஷ்டமச்சனி 1.25 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சுங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறாருன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. ஏன்னா வக்ரம்னால எந்த ஒரு நவகிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும், அதாவது சனியாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, வக்ர நிலையை அடையும் போது அது உங்கள் எந்த நல்ல பலன்கள் கொடுத்தாங்கன்னா, நல்ல சுபஸ்தானத்தில் இருந்து நல்ல பலன்கள் கொடுத்தாங்கன்னா வக்ரம் அடைஞ்சதுன்னு தீய பலன்கள் கொடுக்கும். தீய பலன்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்து கெட்ட பலன்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வக்ரம் அடையும் போது நல்ல பலன்கள் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய கெட்டது உங்களுக்கு ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்தையே பார்த்துட்டு இருந்தது. அப்படின்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது தொழில் கெட்டு போச்சு. சிலருக்கு பார்த்தோம்னா வேலையே இல்லை, வேலையே செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு இடத்துக்கு பல இடம் மாறினேன், பல இடம் நான் வேலை செஞ்சேன், கடைசியில் இருந்த வேலை கடமைக்கு செய்கிறேன், விரும்பி வேலை செய்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கடகராசினியர்கள் கண்டிப்பாக நல்லா இந்த நிலையை தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு 3 பார்வைகள், 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்போது 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போது குடும்பஸ்தானத்தை பார்த்ததுனால என்ன ஆகி போச்சு, குடும்பத்தில் பணத்தரம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு இருக்கிற நிம்மதி, உங்ககிட்ட ஒரு வேலைக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு இல்லை. நம்ம கூட வரவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிம்மதி நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை தான். ஆனால் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் மட்டும் இல்லைங்க, தனஸ்தானமும் 2ஆம், வாக்குஸ்தானமும் தான். நம்ம நல்லதே பேசினாலும் கெட்டதுன்னு வரும், உண்மையே பேசினாலும் பொய்ன்னு வரும். ஆக மொத்தத்தில் பொய் சொல்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை நாம் உண்மையை பேசுகிறவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் கடகராசினியர்களுக்கு கண்டிப்பாக பட்டதுண்டுங்க. ஆனால் அந்த 7ஆம் பார்வையாக இந்த பார்வை 2ஆம் இடம், அதாவது இது குடும்பம் மட்டும் கிடையாதுங்க, அதாவது பண நெருக்கடிகள் கொடுத்துருக்கோம். சில பக்கம் நம்ம பணம் வாங்கியிருப்போம், அது கட்ட முடியல. சில இடத்துல நம்ம கொடுத்துருப்போம், கை சேரல. நாம் கொடுத்தது எச்சு, நம்ம வாங்கினது கொஞ்சம். ஆனால் நாம் கொஞ்சம் வாங்கிட்டு இன்றைக்கி பதில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடகராசினியர்களுக்கு ஏற்பட்டது உண்டுங்க. அது இந்த 3ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்த்ததுனால தொழிலில் பார்த்தோம்னா நம்ம ஒரு எத்தனை பேர் வச்சு வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ ஒரு உயர்வான நிலையில் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பளிச்சுன்னு தெரியும். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா அதாவது வர்றது தெரியுது, போகிறது எந்த பக்கம் தெரியல. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், எதிர்பார்க்குற அளவுக்கு பண வரவு இல்லை. அப்படியே வந்தாலும் திடீர்னு விரைய செலவுகள் ஆகுது, ஏதாவது நஷ்டங்கள் வருது, ஏதாவது விரயங்கள் நோக்கி தான் போகுதே தவிர 10 ரூபா மிச்சம் வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக கடகராசினியர்கள் கடந்த காலத்தில் நிச்சயமாக நீங்கள் அனுபவிச்சது உண்டுங்க. இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு இந்த வக்ர நிலை அடையும் போது இது அப்படியே ரிவர்ஸ் பலனாக வரும். அப்போது கண்டிப்பாக வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் அமையும், செல்வாக்கு சிறக்கும். இது வரைக்கும் நம்ம எது எதிர்பார்த்துருந்தோமோ கிடைக்கலையா, கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக நினைங்க. அடுத்தது 2ஆம் இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பலம் கிடைக்கும்.
வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உருவாகும், மரியாதை உருவாகும். நாம் எடுக்கிற காரியத்துக்கு கண்டிப்பாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தடுமாற மாட்டீங்க. நான் ஜாம்னு ஒரு வேலையை தொட்டேன், அற்புதமாக செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு உருவாக போகக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவானின் வக்ர நிலை. இன்னும் சொல்ல போனோம்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்ததுங்க. அப்போ 5ஆம் இடத்தை பார்த்து என்ன, பூர்வீக சம்மந்தப்பட்டது, உறவு முறைகளையும் சங்கடங்கள், சலிப்புகள், குழந்தைங்களே கூட, அதாவது எல்லாமே நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டாக கேட்டுட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் நல்ல ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நம்மளால் செய்ய முடியல. அவங்க நல்ல பசங்களாக இருந்து இன்றைக்கி என்னென்னா அவங்களுக்கு எதுவும் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மன வருத்தத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. அப்போ இது உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா தொழில் பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். இன்னொரு விதம் பார்த்தோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள் இதுவும் கண்டிப்பாக தீரப்போகுது. பணம் சம்பந்தப்பட்ட விதத்திலையும் கண்டிப்பாக தனவரவு உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்பட போகுது. குறிப்பாக அதாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம், அரசாங்க வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கு தடுமாற்றமான மன உளைச்சல்கள் மற்றவங்களால் ஏற்படக்கூடியது இதெல்லாமே குறைய போகுது. குறிப்பாக டிரான்ஸ்ஃபர், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளி வட்டாரம் மொத்தம் பயணங்கள் போகணும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலையிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னால் கிடைக்கல, ஆனால் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பிரைவேட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிலேயே இன்றைக்கி ஒரு ஐடி துறையிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நமக்கு அந்த கம்பெனி மூலியமா ஒரு தூர பிரயாணம், வெளிநாட்டில் ஒரு நல்ல கம்பெனிலேயே வேலை கிடைக்குமா, இந்த கம்பெனி மூலியத்திலேயே நமக்கு ஒரு புகழ் கிடைக்குமா, இதுக்கு முன்னால் கிடைக்கலையே, எல்லாமே நம்மளோட கீழே இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சது, நமக்கு அமையலையே அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அற்புதமான உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக நடக்க போகுது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாம் உருவாக்கணும். கிரக பயிற்சிகள் ஆயிடுச்சுன்னா அது தானாக ஏற்படும்னு நம்ம நினச்சக்கூடாது. அந்த நேரம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் நாம் எடுக்கும்போது கண்டிப்பாக அமையும். சிலருக்கு நான் சொந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க, ஒரு வேலைன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தொழில் தொடங்கி எல்லாம் போயிட்டு இருந்தது, இப்போ எல்லாம் நஷ்டமாகி போச்சு, எல்லாம் கஷ்டமாகி போச்சு, ஏன் செஞ்சோம்னு ஆகி போச்சு. ஆனால் இது மறுபடியும் தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை முதலீடு போடலாமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கூட சில பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யலாம். வெட்டதை அடையக்கூடிய பாக்கியம். தொழிலில் நஷ்டங்கள் அடைஞ்சிருந்தோம்னா அதை லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த சனி பகவானின் வக்ர நிலை. அப்படிங்கிறதுனால புது தொழில் தொடங்கலாம். இடம் மாறி பண்ணணும்னு நினைக்கிறவங்க புதுசாக இன்னொரு அப்படி இதோட தொடர்ந்து இது கொஞ்சம் விரிவாக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக செய்யலாம். அப்புறம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையினால சில சிக்கல்கள் சட்ட ரீதிகள், வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சுங்க. அதாவது குடும்ப பிரச்சனைகள், வழக்குகள் தீருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கு உண்டான சுமூகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு ஃபேவராக சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. பூர்வீக சொத்துனால அதாவது ஏதாவது விரயம் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க இதை மாற்றிட்டு புதுசாக ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் பூர்வீக சொத்துல ஒரு போர் போடலாம். ஒரு பூர்வீகத்தில் ஒரு அது கொஞ்சம் ஒரு முதலீடுகள் போட்டு ஒரு வெள்ளாமை விவசாயங்கள் இன்னுமே கொஞ்சம் பிரபலமாக்கலாம், இன்னும் கொஞ்சம் உற்பத்திகள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி சில பேர் தடுமாடிட்டே இருப்பீங்க. அதை பண்ண முடியல, இந்த மாதம் பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீக சொத்துல அதாவது அதில் இன்னுமே நமக்கு தேவையான வசதிக்கு தகுந்த சில வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பகவானின் வக்ர நிலை. அதனால் முயற்சிகளுக்கு பண்ணுங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு சாதகமான வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. இதே நேரத்தில் உங்களுக்கு சொன்னது எல்லாமே கோச்சார பலன், உங்களுடைய ராசி சந்திரனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, அதே மாதிரி சனி பகவானுடைய நிலை என்ன, ஆட்சி உச்சம் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இந்த ஸ்தானத்தில் இருந்த அற்புதமான யோகங்கள். அப்படி உங்களுடைய
உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுனா கண்டகச்சனி வந்தாலும் சரி, ஏழரை சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனி வந்தாலும் சரி, எந்த பாதிப்புகள் ரொம்ப கடினமாக பாதிக்காது. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி முழுமையான பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி சில சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் செல்வங்களும் நிறைவான மன மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.